தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். முதல் முறையாக விஜய் அதிரடி அரசியலை பேசியிருக்கிறார். நேரடியாக ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்திருக்கிறார், மத்திய அரசை எதிர்த்திருக்கிறார். நீட் கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? கமல்ஹாசன் பாணியில் விஜய் பயணிக்கிறாரு. 2009ஆம் ஆண்டு ராகுல் காந்தி கிட்ட ராஜ்சபா எதிர்பார்த்தார். ஈழ பிரச்சனையெல்லாம் பெருசாக நடந்துகிட்டு இருக்கும்போது சந்தித்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவியும் ராஜ்சபாவும் எதிர்பார்த்தாங்க. ராஜ்சபா கிடையாதுன்ட்டார். இளைஞர் காங்கிரஸுக்கு அந்த வயதை தாண்டிட்டீங்க, நீங்கள் 35 தாண்டிட்டீங்கன்னாப்பில் கொடுத்துருக்கலாம். என்றாலும் காங்கிரஸ்காரன் அதிகாரத்தில் இருக்கும்போது இன்னொருத்தன் பதவி அடைகிறத விரும்ப மாட்டான். தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்களே கட்டையை போட்டு, யார் தெரியும், சாச்சாத்து சிவகங்கைக்காரர் தான், கட்டையை போட்டு வரவிடாமல் பண்ணிட்டாங்க. ராஜ்சபா அவருக்கு கிடைக்கல. நல்ல செய்தி வரும்னு ஐயா எஸ் சந்திரசேகரன் தினமலரில் பேட்டி கொடுத்துருந்தார். நல்ல செய்தி வரல. இப்பொழுது கமல்ஹாசன் பாணியில் போய் ராஜ்சபாங்கிற ஒரு நல்ல செய்திக்கு விஜய் அடி போடுறாரோ என்று எண்ண தோன்றுது. யானையை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி நானும் விஜயை பார்க்க விரும்பலை. பட் அவருக்கு ஸ்டாண்டு நிலைப்பாட்டை சொல்லாத வர கமல்ஹாசன் பாணியில் அவர் நீட் எதிர்ப்பு, சிஏ எதிர்ப்பு, இந்த மாதிரி திமுகவை பலப்படுத்தக்கூடிய, அதாவது ஏற்கனவே 47% வாக்கில் இருக்கக்கூடிய திமுகவை மேலும் பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஈடுபடலான்னு நினைக்கிறாருன்னு தோணுது. ஏன்னா கடந்த முறை அவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது திமுக அவரை கண்டுக்கலை. நீங்கள் சொல்லி உங்கள் ரசிகர் ஓட்டு போட்டெல்லாம் நாங்கள் ஜெயிக்கலைங்க, வேலையை பாருங்கன்னு அவங்க விட்டுட்டாங்க. யாருமே 39 வெற்றி பெற்ற எம்பிக்களை யார் கூட விஜய் எங்களை ஆதரிக்கிறார், விஜய் ரசிகர்கள் எங்களோடு இருக்கிறார்கள்னு ஒருத்தர் கூட சொல்லலை. ஆனால் ரவீந்திரநாத் குமார் மட்டும் சொன்னார், மதித்தார். நவாஸ்கனி சொல்லலை. இப்போ ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி விஜயோட அந்த நிலைப்பாட்டை வரவேற்றிருக்காருன்னா, கமல்ஹாசன் 2024 பிரச்சாரம் பண்ணி ஒரு ராஜ்சபா வாங்கின மாதிரி 26 நீட் எதிர்ப்பு, சிஏ எதிர்ப்பு, இதெல்லாம் என்னால் எதிர்க்க முடியாது. இதை எதிர்த்த ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்தணும். ஸ்டாலின் இதை தெளிவாக ஏற்றுட்டுருக்கிறாரு. அவரால் முடியாததை இன்னொருத்தரால் முடியாது, அதனால் அவரே நான் ஆதரிக்கிறேன்னு சிஏஏ, நீட்டு, மத்திய மாநில அரசு உரிமை, ஒன்றிய அரசு, இதெல்லாம் அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோடி சீமானை ஆதரிப்பாருங்கிற ஒரு சூழ்நிலையில், அதுவும் சசிகலாவை மோடி கிராக் டவுன் பண்ண மாதிரி அதே புள்ளிக்குள்ளே சீமானை அவர் லிஃப்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 8.2% எடுத்த சீமானை 29 சசிகலா, 29 சோனியா காந்தி தரப்பு கையில் விட்டுறக்கூடாது. அதுக்குன்னு ஒரு லாபி வேலை பார்க்குது. அதை தடுக்கணும்னா நிதிஷ்குமார் மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அதை பண்ணணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஓடும்போது, சீமானும் விஜயும் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க இப்படி ஒரு சூழல் வந்துருமோங்கிறதுல பிரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினையே ஆதரித்து ராஜ்சபா வாங்கிடலான்னு, அன்னைக்கு விட்டதை இன்றைக்கி பிடிச்சிடலான்னு விஜய் முயற்சி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. மீண்டும் நான் சொல்கிறேன், விஜய் தான் அவரை கிளியர் பண்ணோம். நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போதும், ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி அதை வரவேற்கும் போதும் இதுதான் தோணுது. கமல்ஹாசன் பாதையில் மத்திய அரசு எதிர்ப்பு, மாநில அரசுக்கு ஆதரவு, திமுக அணிக்கு ஆதரவுங்கிற ஒரு சூழலில் விஜய் பயணிக்கிற மாதிரி தெரியுது. இல்லை, அவர் இதுக்கு முன்னாடி விட்ட அறிக்கையிலையும் ஒரு விஷயம் தெளிவாக சொன்னார். ஒரு பக்கம் மதவாத ஆட்சி அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஊழல் அப்படின்னாரு. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுகவும் எதிர்க்கிற மாதிரி தானே தெரியுது. ஊழல் எல்லாமே இருக்குது. எடப்பாடி என்ன அதிமுக யார் இருக்காங்கன்னு பார்க்கணும்ல. சரி, அப்போ அதிகாரம் நடந்த ஊழல்லாம் ஓகேங்கிறாரா? எடப்பாடி கொடுக்குற சீட்டுக்கு போயிடுவார். எடப்பாடியெல்லாம் ராஜ்சபா கொடுக்க முடியும். ராஜ்சபா எடப்பாடிட்ட வாங்க. அந்த அளவுக்கு கீழே வச்சா பார்க்குறீங்க விஜய்? அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. அவர் தன்னோட எஸ்டிமேஷனை சொல்லிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அவர் தான் சொல்லிட்டாரு, தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. தனி கட்சி ஆரம்பிச்சு 2026 அவருடைய படம் இருக்கும்ட்டாரு. சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, வேற என்ன சொல்லுங்க? சபார்டினேட்டா பிரைமரியா? அது யானை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி பார்க்காதீங்க. பிரைமரின்னு தான் சொல்றாரு. எங்க சொல்லியிருக்கிறாரு? அவர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கூட வைக்கப்படுறாரு. இல்லை இல்லை, முதலமைச்சர்னு எல்லாரும் வாழ்த்திட்டு போறாரு. எந்த இடத்துக்கும் சொல்லாது. இல்லை, நான் திரும்ப அவர்கிட்ட கேட்குறேன். அவரால் அதை பொசிஷன் பண்ண முடியலை மார்ஷல். நீங்கள் உங்களை மாதிரி தான் எல்லாரும். அந்த தைரியம் எல்லாமே சார் வருவார் அரசியலுக்கு. அந்த தைரியத்தை அவர் காட்டிட்டாருன்னா நம்ம இன்னொருத்தவருக்கு ஆதரவுனா அவர் சும்மாவே அடிச்சுட்டு போயிருக்கலாமே. அது அவர் சேரதுக்கு தானே ராகுல் காந்தியை போய் பார்த்தாரு. அவருக்கு கேரக்டரை தானே, அதுக்கு தானே அனில் மாதிரி உதவுனார். அதுக்கு தானே மோடியை போய் பார்த்தாரு. அவர் சிவாஜி கணேசன் மாதிரி பல கலர் மாறின பச்சோந்தி மாதிரி தானே கொள்கை இல்லாமல் நடந்திருக்காரு. காங்கிரஸ் ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்கிறாரு. ஃபோட்டோ இருக்குது, நான் காட்டுறேன். மோடியை சந்திச்சிருக்கிறார், ஃபோட்டோ இருக்கு, நான் காட்டுறேன். இன்னைக்கு அரசியலுக்கு என்ன செஞ்சிருக்காருன்றது தான் சார் நம்ம எடுத்து. இன்னைக்கு அரசியலுக்கு பொசிஷன் பண்ணாமல் இருக்கிறாரு. மார்ஷல் பொசிஷன் பண்ண முடியாது.
நீங்கள் பொசிஷன் பண்ணுறதுன்னா நீங்களா ஒரு கற்பனையில் பொசிஷன் பண்ணுறீங்க. அவர் பொசிஷன் பண்ண முடியாத லெவலில் இருக்கிறாரு. இல்ல அது எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? இன்னொருத்தவனுக்கு ஆதரவு கொடுக்க நான் கட்சி ஆரம்பிச்சு வருவேன். அது அவர் சொல்லிட்டாருன்னா பிரச்சனை இல்லையே. எல்லாரும் இப்படி தான் தப்பாக நினைக்கிறீங்க. இல்ல அது லாஜிக்கலா அவர் சொன்னா பிரச்சனை இல்லையே மார்ஷல். அவருக்கு அந்த தில்லு இல்லையே மார்ஷல். அவர் அந்த தில்லா சொல்லிட்டாருன்னா நான் ஒத்துக்கிட்டு போகிறேன். நீங்கள் அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்க முடியாது. அவருக்கு ஸ்போக்ஸ் பர்சனுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ அவர் ராஜ்யசபா சீட்டுக்காக அன்னைக்கு இழந்ததை பிடிக்கிறதுக்கு ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டில் டிஎம்கே வெற்றி பெற்ற களத்துக்குள்ளே நின்று டிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நீட் எதிர்ப்பு சிஏ எதிர்ப்புன்னு டிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்ணுற வேலையை பார்க்குறாரு. டிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. ஆமாம். இன்னொரு பக்கம் பிஜேபியோட பி டீம்னு பல பேர் நான் இல்லை பிஜேபி டீம் கிடையாது. நான் என்றைக்குமே சொல்லலையே பிஜேபி பி டீம் யாரும் கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தரும் தாங்கள் வளர பார்க்கும்போது 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுகளும் தன்வசம் வச்சுருக்கவங்க பிஜேபி பி டீம்னு சொல்லுவாங்க. பிஜேபி பி டீம்னு சொன்ன டைரெக்டாக சொல்லலை, சொல்லக்கூடிய திமுக தரப்பு தானே இப்போ டைரெக்டாக ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி வரவேற்றிருக்காரு. இன்னும் விஜய் இன்னும் கட்சிக்கான அந்த கொடியை அறிவிக்கலை, சின்ன மண்ணுன்னு சொல்ல, மாநாடு போடலை. அதுக்கு பிறகு ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கு முன்னாடி ஒரு முன்முடிவுக்கு வரலாமா? நம்ம முன்முடிவுக்கு வரல, நீங்களும் வர முடியாது. முன்முடிவுக்கு நான் மட்டும் இல்லை, நீங்களும் வர முடியாது. நீங்கள் ரஜினி ஆரம்பிக்கிறப்ப சொன்னார் சார், நான் தனி கட்சியை ஆரம்பிச்சு நாங்கள் ஆட்சியை பிடிப்போனார். கமல் சொன்னார் பகிரங்கமாக நான் முதலமைச்சராக போறேன்னு. அவரால் முடியல. அதுக்கு பிறகு அவர் ஸ்டாண்ட் கமல் மாதிரி அதை சொல்லிட்டா கூட நான் உடனே அக்செப்ட் பண்ணிக்குவேன். சொல்லலை. இப்போ கமல் வரிசையில் ராஜ்யசபாக்காக தான் ஓடுறாரு. இல்லை அவருக்கு என்ன அவசியம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ தூரம் சம்பாதிச்சு எதுக்கு மோடியை போய் பார்த்தாரு? மோடியை போய் பார்த்து ஜெயலலிதா 6% ஓட்டு அதிகம் போனார். விஜய் செல்லா காசுன்னு ஜெயலலிதா நிரூபித்தாங்க. 6% வாக்கு 39 இருந்த ஜெயலலிதா 45க்கு உயர்ந்தாங்க. 6% வாக்கு விஜய் மோடியை போய் பார்த்ததும் அவங்க உயர்ந்தாங்க. விஜய் செல்லா காசுன்னு ஜெயலலிதா 2014ஆம் ஆண்டு நிரூபித்தாங்க. வரலாறு. இப்போ பொய்யா சொல்கிறேன், டேட்டா இல்லாமலாம் பேசுகிறேன். நான் மத்திய அரசு எதிர்க்கிறதுக்கே கூட தமிழ்நாடு அரசு எதிர்த்திருக்காரு. அதாங்க இது மத்திய அரசை எதிர்த்து கமல்ஹாசன் பாரி ராஜ்யசபாவுக்கு ஐடி போடுறாரு. நான் சொல்கிறேன் தமிழ்நாடு அரசையும் எதிர்க்கிறாரு சார். அதான் தமிழ்நாடு அரசெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக எதிர்க்கலைங்க. இப்போ நீங்கள் 234 தொகுதியிலையும் எடப்பாடி பண்ணது மாதிரி அண்ணாமலை பண்ண மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லுங்கள். 40 தொகுதிக்கு மேலே அவருக்கு ஆள் இல்லை சார். கட்சியை ஆரம்பிக்கல சார். கட்சி 40 தொகுதிக்கு மேலே ஆள் இல்லாமல் கட்சி ஆரம்பிக்காதப்பே உள்ளாட்சி தேர்தலில் அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றாங்க. இது ஃப்ராடு. அந்த ஃப்ராடுக்கு நீங்களும் துணை போகிறீங்க. ஃப்ராடாக இருக்காதீங்க மார்ஷல். நீங்கள் அந்த ஃப்ராடுக்கு ஒரு ஃப்ராடாக இருக்காதீங்க. அது ஃப்ராடு தனம். அது ஃப்ராடு தனம். எப்படி சார் ஃப்ராடு? பக்கா ஃப்ராடு. அது தெரியாமல் நீங்கள் அறியாமையில் பேசுகிறீங்க மார்ஷல். நீங்கள் அறியாமையில் பேசுகிறீங்க. அது பக்கா ஃப்ராடுன்னு ஆணித்தரமா சொல்றேன். மக்கள் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் நின்று போட்டாங்க. அதுக்கு பிறகு மீட்டிங் நடத்தி பாராட்டு கூட்டமே நடத்துறாரு. அது மிகப்பெரிய மோசடி. அந்த மோசடி பண்ண சவுக்கு சங்கர் என்ன கண்டு ஓடிட்டாப்புல, கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாப்புல, அதன் மாதேஷ் ஓடிட்டாப்புல, அவருக்கு பொதுச்செயலாளர் யார் புஷி ஆனந்த் ஓடிட்டாப்புல. எந்த இடத்துக்கு வேணாலும் வரேன், மோசடி பேர்வழி புஷி ஆனந்த்னு நான் நிரூபிக்கிறேன். அதை பக்கா மோசடி. அது ஃப்ராடுத்தனம் ஒன்றும் கிடையாது. அது மிகப்பெரிய மோசடி. அது நீங்கள் நம்பிட்டு இந்த மாதிரி உங்களை மாதிரி தான் நிறைய பேர் இந்த மோசடிகளை நம்பிக்கிட்டு நாட்டில் ஏமாந்து பேசிட்டு இருக்கிறீங்க. சீமான் பக்கம் எதுவும் விஜய் நகர வாய்ப்பு இருக்கா? சீமான் ரொம்ப நாளாக துண்டு போட்டுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சீமானுக்கு துண்டு போட்டது விஜய் தான். மைக் சின்னத்தை போட்டு விளம்பரம் போட்டார். சிஏஏ எதிர்ப்புன்னாரு. திமுககாரன் ஒருத்தனும் கண்டுக்கல, காங்கிரஸ்காரனும் கண்டுக்கல, விடுதலை சிறுத்தைகளும் கண்டுக்கல, முஸ்லீம் லீக்கும் கண்டுக்கல. இவரை கண்டுக்காம தான் முஸ்லீம் லீக் 3% ஓட்டு அதிகம் வாங்கிட்டாப்புல. நீங்கள் சிஏ எதிர்த்துட்டு போங்க சார், விஜய்க்கு பெரிய ரசிகர் பலம் இருக்குது, அவங்கெல்லாம் சிஏ எதிர்ப்பில் மோடி எதிர்ப்பில் எங்களை ஆதரிக்காங்கன்னு ஒரு ஜெயித்த 39 ஒருத்தர் கூட 2024 விஜய் ஒரு ஃபோல்ஸாக மதிக்கலை. ஒருத்தர் கூட மதிக்கலைங்க. யார் மதிச்சா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிட்டு போகிறேன். ரவீந்திரநாத் குமார் மதித்தார், அதை நான் மறுக்க வரல. அதுக்கு பிறகு பார்த்தாரு இது லெட்டர் பேடு கட்சியாக போயிருமே, கேண்டிடேட்டும் போடலையே, என்ன செய்யணும்னு பார்த்தாரு. மைக்கு படத்தை போட்டு ஒரு விளம்பரம் போட்டார். மைக்கு படம் போட்டு விளம்பரம் போட்டதுனால 2021 எடப்பாடிக்கலாமாடா பயப்படுறது, அவன் தம்பின்னு சொல்கிறதே எனக்கு அவமானமாக இருக்குன்னு 6.8% வாக்கெடுத்த சீமான் மைக்கு படம் போட்ட பிறகு என் தம்பி எனக்கு ஆதரவாக இருக்காருன்னு பேசி விஜயை பற்றி பேசி 8.2% வாக்கெடுத்தார். 6.8 1.4 கூடுனதில் விஜய்க்கு பங்கு இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஏன்னா 6.8 எடுக்கும்போது விஜய் கோலன்னும் எடப்பாடியை கண்டு பயப்படக்கூடியவரன்னும் கிண்டல் பண்ணி படத்தில் வந்து மைக்கு சின்னம் வந்து சீமான ஆதரிச்சு போடப்பட்டது. அப்படி எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். அல்லது 2021 சைக்கிளில் போனார், அது திமுக ஆதரிச்சது. திமுக ஆதரிச்சதான் அவங்க கண்டுக்கலையே. சீமானாவது பேசினார. நீங்கள் சிஏ எதிர்ப்பு திமுக கண்டுக்கலையே. விஜயோட பொசிஷன் என்ன, அவர் எவ்வளோ பெரிய நடிகர்,
அவருக்கான ரசிகர்கள் கூட்டம் எவ்வளவு? அது அபிமான கூட்டம். அரசியலில் பலம் நிரூபிக்காதவர். அஜித்துக்கான ரசிகர் இல்லையா, சிவகார்த்திகனுக்கு இல்லையா, சூர்யாவுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் தான் ரசிகர் இருக்காங்க. பலம் நிரூபிச்சா அதை நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். ஆப் விட்டாங்க சார் உறுப்பினர் சேர்க்கைக்கு, ஸ்தம்பிச்சு போச்சு. எங்க அதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. கமல்ஹாசன் எடுத்த மாதிரி 3.7 எடுத்து காட்டுங்க. கமல்ஹாசனுக்கு ஓட்ட அவரால் எடுக்க முடியுமான்னு காட்டுங்க. என்ன ஃபோர்ஸா, எப்படிப்பட்ட ஃபோர்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க விஜய் அரசியல்? அது அவர் தான் பண்ணணும். இல்ல அவருக்கான அந்த கிரவுண்ட்ல என்ன ஒரு தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 40 தொகுதிக்கு மேலே அவருக்கு ஆள் இல்லை. 234 தொகுதியிலையும் வறுமை ஒழிப்பு திட்டம் நடத்தி 3.5 லட்சம் பேருக்கு உணவு கொடுத்தோன்னு இவர் சொல்றாரு புஷி ஆனந்த். 40 தொகுதிக்கு மேலே அது நடக்கல. அது மோசடியாக சொல்றாரு. இதுவும் 234 தினத்தந்தியில் செய்தியை போட்டுட்டாரு. 3.5 லட்சம் பெனிஃபிஷரின்னு சொல்லிட்டாரு. 3.5 லட்சம் பெனிஃபிஷரிங்கிறத நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது. அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம், நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டாம். 40 தொகுதிக்கு மேலே நடக்கலைன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லி நாளாகுது. அவங்க உண்மையிலே நடந்ததுன்னா அவங்க ஆப்பில் 214 தொகுதியிலே நடந்ததுக்கு ஸ்டில்ல போட்டிருக்கலாமே, முடியலைல்ல. அதனால தான் திரும்ப நான் கேட்குறேன், நீங்கள் கள்ளக்குறிச்சியில் போய் பார்க்குறீங்க, ஓகே, நல்ல விஷயம். 214 தொகுதியில் உள்ள மாணவர்களுக்கு பெரிய நன்மைகளை செய்கிறீங்க, பாராட்டுறோம், வாழ்த்துகிறோம். இரவு பாடசாலை வாழ்த்துகிறோம், குருதிக்குடை வாழ்த்துகிறோம், எல்லாமே செய்கிறீங்க. அரசியல் ரீதியாக இந்த கள்ளச்சாராயமோ ஏதோ ஒரு இஷ்யூ எடுத்து நீட்டோ எடுத்து 234 தொகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணி காட்டிடுங்க. 214 உங்களுக்கு ஆள் இல்லை, 40 தொகுதிக்குள்ளே தான் உங்களுக்கு ஆளே இருக்கிறான். இது நான் சொல்கிறேன், இதை டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டியது புஷி ஆனந்துக்கு கடமை. இப்போ டிஸ்ப்ரூவ் பண்ணுனா மார்ஷல்கிட்ட வந்து மார்ஷலே சொல்லுவீங்க, சார் பாருங்கள் சார், கிள்ளியூரில் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு சார், நடந்து ஆமாம் மார்ஷல் நடந்துட்டு சொல்லிட்டு போகிறோம். இப்போ இல்லைங்கிறோம். அந்த உணவு கொடுத்தது 214 தொகுதியில் கொடுக்க முடியலன்னு சொல்கிறோம். எங்கள் கணக்குப்படி 30, ஒரு லிபரலாக இன்னொரு 10 சேர்த்தாலும் 40 தொகுதிக்கு மேலே அது நடக்கலைங்கிறோம். ரஜினியினுடைய அரசியல் வருகையின் போது கடுமையாக எதிர்த்த சீமான், கமல்ஹாசனுடைய அரசியல் வருகையின் போது மேலோட்டமாக வாழ்த்து தெரிவித்த சீமான், விஜய் அரசியல் வருகைக்கு மட்டும் இவ்வளோ துள்ளுறாரு. விஜயை வந்து அவர் 2021 கோலன்னு சொன்னார். எடப்பாடிக்கெல்லாம் மாடா பயப்படுறது, என் தம்பின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குன்னு சொல்லி தான் 6.8% வாக்கு எடுத்தார். விஜய் அவர் பொருட்டா கூட திமுக மாதிரி பொருட்டான்னு கூட எதுக்கு இந்த இப்போ இன்னைக்கு விஜய் மேலே இவ்வளோ பாசம்னு கேட்குறேன். விஜய் மேலே பாசம், விஜய் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லுவாருங்க, எதிர்பார்ப்பு இருக்கலாம். அந்த ஆதரவுக்காக சீமான ஏங்கிக்கிட்டு இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காரு. இருக்கலாம். விஜய் வந்து சீமானை ஏற்றுக்கிட்டு வரணும், சீமான் விஜய் ஏற்றுக்கிட்டு போக முடியாது. விஜய் 0%லையும் போயிடலாம். சிவாயின்னு சொன்ன மாதிரி முதல்ல இறங்கணும் சார். சிவாயின்னு சொன்ன அதுக்குள்ள 0% இருக்கீங்க. இப்போ 0% தான் இருக்காரு. இப்போ 0ல் தான் இருக்கிறாரு. எலெக்ஷன் கமிஷன் டேட்டா எடுத்து பாருங்க, தமிழக வெற்றி கழகம் 0% தான். நிற்கவே இல்லையா சார்? நின்னா தான் தெரியும் எத்தனை பர்சன்டேஜ்னு. இல்லாத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும்? ஒரு கிறிஸ்தவருக்கு எத்தனை ஓட்டு இருக்க முடியும்? திமுக காங்கிரஸ் தான் போடுவாங்க கிறிஸ்தவர்கள். விஜய் மேலே அபிமானம் காட்டுவாங்க. அது எப்படி ஓட்டா மாறும்? ஓட்டா மாறினா தானே அது ஓட்டு. சரி, விஜய் பெரிய ஃபோர்ஸாக இல்லைனாலும் அந்த ஸ்பாயிலிங் ஃபோர்ஸாவது இருப்பாங்களா? எங்கே அது ஒரு நிரூபிக்கல, அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டுன்னு சொல்கிறேன். அது அவர் ப்ரூவ் பண்ணால் நம்ம ஒத்துக்கிட்டு போகிறோம். பெரியார் கேட்குற மாதிரி தான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறோம். விஜய் எப்படி ப்ரூவ் பண்ணுவாருங்கிறதுக்கு ஒன்றும் சொல்லலை. நீங்களா சொல்கிறது வேலைக்காகாது. அவர் நான் 214 கேண்டிடேட் போட போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை யார் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ ஒரு சபார்டினேட்டாக வருவாருன்னு சொல்லும்போது செல்லூர் ராஜு அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு, சீமான் அவரை எதிர்பார்க்குறாரு, ஜெயக்குமார் எதிர்பார்க்குறாரு. நான் 214 கேண்டிடேட் போடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு பயந்து அவர் சொல்லதுக்கு தயங்குறார். இப்போ விஜய் ஒரு வேளை 2026 களத்தில் இருக்காரான்னு வச்சுக்கலாம், அது யாருக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கிறாரு, என்ன ரூபத்தில் இருக்காருன்னு தெரியாமல் கற்பனையில் சொல்ல முடியாது. கூட்டணியில் இருந்தாலும் தலைவலி இருக்கும், தனியான என்ன ரூபத்தில் இருக்காருங்கிறது அவர் கிளியர் பண்ணாமல் அது சொல்ல முடியாது. இப்போ சீமான் அவர்கள் ஒருவேளை விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டா சீமான் அவர்கள் அங்கே போய் வாதருக்கு வாய்ப்பு இருக்கா? அதை விட அவர் அஜித் அவர்கள் முதலமைச்சர்னு சொன்னால் அதிக ஓட்டு வரலாம். ஏன்னா அஜித் சம்பந்தம் இல்லாத ஒன்றே முக்கால் வருஷத்தில் தொடரலாம். ஏன்னா விஜய் சந்தர்ப்பவாதி, பச்சவந்தி, சிவாஜி மாதிரி பல கலர் மாறினவர் சார். அவர் இன்னும் வரவே இல்லை. அஜித் கூட வரலாமே சார். அஜித் மாதிரி தான் விஜயும், பல நிரூபிக்காதவருங்கிறதா மேட்ரு. நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு பிடிபடலை. பல நிரூபிக்காத, அன்ப்ரூவ்டு, நாட் டெஸ்டட் சார். அவங்க வரவே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் நீங்க சொல்றதுக்கு நான் பதிலாக சொல்றேன். கிளியர் கட்டா எந்த ஒரு சந்தர்ப்பவாதிங்கிற இமேஜ் வராம தெளிவா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சந்தர்ப்பவாதி, நிறம் மாதிரி, பச்சவந்தி, மோடியை பார்த்தாரு, ராகுலை பார்த்தாரு,
ஜெயலலிதாவை பார்த்தாரு, திமுகவுக்கு ஆதரவு பண்ணுறாருன்னு பல கலர் மாறின சிவாஜி சம்பத் மாறிப்பட்டவரோட அதிக ஓட்டு வரலான்னு நான் சொல்கிறேன். இப்போ விஜயனுடைய அந்த அரசு சினிமாவுக்கான அந்த செல்வாக்குன்றது அரசியல் எடுபடாதோ, ரசிகர்கள் செல்வாக்கு எங்கே அது எடுப்பட்டால் தான் அது ஃபேக்ட்டு, எடுபடாதவரை அது 0% தான். சசிகலா அம்மையார் 0%. இன்றைக்கி அவங்க ஜெயலலிதா படத்தை போடுறாங்க, எங்கள் அக்கா படத்தை போடுறாங்கன்னு பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. தீபா ஜெயக்குமார் 0%, விஜய் 0%, கமலஹாசனும் 0% தான். 2019 அவர் 3.7%. புரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய பேருக்கு இது புரியல, நிறைய பேருக்கு இது புரியல. இதான் மேட்ரு. நிறைய விஷயங்களை பயிர் நன்றி.